ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தது எங்கள் வீட்டில் ஏற்றின விளக்கு நேற்று. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி ஈஸியாக அந்த அகல் விளக்கு எல்லாத்தையும் நம்ம சோப்பு போட்டு விளக்கி கழுவி வைக்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ அதில் இருக்கிற அந்த திரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் சேவ் பண்ணிடுங்க. அதுக்கு திரி காத்திய முடிஞ்ச உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரோட தலையும் சுற்றி அதை வாசலில் எரிச்சிட்டு அந்த சாம்பலை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, நம்ம சிங்க்லேயோ இல்லை தண்ணியிலையோ கரைச்சி விட்டுருங்க. கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பவுலில் அந்த அகல் விளக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எடுத்து அதில் கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சர்ப்பை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் 2 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்து அப்படியே என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான அகல் விளக்கு அப்படியே புதுசாக நமக்கு கிடச்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம 5 மினிட்ஸு நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்து ஒரு விளக்கை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து உங்களுக்கு எப்படி க்ளீன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் சிங்கில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சூடோடு எடுத்துக்கிட்டேன். சூடு ஆறினோடனே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அப்படியே லைட்டாக கழுவிட்டோம் அப்படின்னாவே போதும். எந்த பிசுபிசுப்பும் எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி கடையில் நம்ம அகல் விளக்கு அப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி புதுசாக நமக்கு அப்படியே நமக்கு கிடச்சிரும். ஸோ பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டாக நல்லா கிளியர் ஆகிருச்சு. அப்படி எந்த பிசுபிசுப்பு எண்ணெய் தன்மை எதுவுமே இல்லை. இப்போ சூப்பரான நம்ம அகல் விளக்கு வாங்கினது மாதிரி ஆகிருச்சு. அவ்வளோதான். சூப்பரான டிப்ஸு உங்கள் ஒய்ஃபுக்கு இல்லை உங்கள்